ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி, ஹாப்பி சண்டே எல்லாருக்குமே. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இந்த விளாகை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த விளாக் முடியும் போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னால் இந்த கொடைக்கானல் மலையோட அழகை ஒரு நிமிஷம் சுற்றி பார்த்துட்டு வருவோமா? இந்த கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் லைஃப் ஸ்டைல் சண்டே ரொட்டீனில் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்களும் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலியோட ஃபுல் டேவும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளே என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஜாலியாக ஹாப்பியாக யூஸ்ஃபுல்லாக ஆரம்பித்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற இந்த ஃபுல் விளாகையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 18 சண்டே காலையில் 8 மணி ஆகுது. கொடைக்கானலில் டெம்பரேச்சர் இப்போ 18 டிகிரி இருக்குது. என்னடா இது காலையில எப்படி வெயில் அடிக்குதுன்னு நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. நம்ம டெய்லி லைஃப்ல காலையில ஓப்பனிங் இப்படிதான் இருக்கும், ஆனா பினிஷிங் எப்படின்னு நீங்களே போக போக பார்க்க தானே போறீங்க. அப்புறம் டோரா பாப்பாக்கு சண்டே மட்டும்தான் ஸ்கூல் லீவு, அதனால பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது அவளோட ஃபன்னை ஆரம்பிச்சிருவா. ஸோ நீங்களும் எங்க ஃபன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்திரிச்சு கலைஞ்சு கிடக்கிற பெட் ஸ்ப்ரெட் அப்புறம் பில்லோ எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுங்க நம்ம பெட்ரூம் செட்டப் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். இதாங்க கொடைக்கானல் சண்டே மார்க்கெட். இங்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்னு எல்லாமே சீப்பா கிடைக்கும். ஆனா என்ன, சண்டே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ வீட்டில் இருந்து வரும்போதே ப்ரீ பிளான் பண்ண வீக்லி ஃபுட் சார்ட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா லிஸ்ட் போட்டு கொண்டு வந்துருவோம். ஸோ கடவுள் புண்ணியத்துல மதுரை, திண்டுக்கல், பழனி, தேனின்னு இங்க கடை போட்டிருக்கிற நிறைய வியாபாரிங்க நம்மளோட ஃபாலோவர்ஸா இருக்காங்களாம். ஸோ நம்மளை பார்த்த உடனே அக்கா என்ன வேணும்னு ரொம்ப உரிமையா கேட்பாங்க. நாங்களும் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்க கிட்டயும் பிரிச்சு பிரிச்சு வாங்கிக்கிடுவோம். நம்மளுக்கும் சப்போர்ட் பண்றவங்களுக்கு நம்ம தானங்க சப்போர்ட் பண்ணணும், என்ன கரெக்ட் தானேன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க. எவ்ரி சண்டே நம்ம கிச்சன் லீவு தான், பட் இன்னைக்கு டோரா பாப்பா நான்வெஜ் கேட்டதுனால சிக்கன் சமைச்சு சாப்பிடுவோம்னு நாயுடுபுரத்துல இருக்கிற இந்த பெஸ்ட் மட்டன் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு அங்கிள் இருப்பாங்க. அவங்க நாங்க கேட்கறத கரெக்டா ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி ரொம்ப திருப்தியா பக்காவா பேக் பண்ணியே கொடுத்துருவாங்க. சரி, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல பிரேக்ஃபாஸ்ட் மறந்துட்டேன். வாங்க கிச்சன்ல போய் சண்டே ஸ்பெஷல் ரெடி பண்ணிட்டு துணி துவைக்க வேண்டியது இருக்கு. டோரா பாப்பாவும் ரொம்ப நாளா வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறதுக்கு கத்து கொடுங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சோ இந்த சண்டே ரொட்டீன்ல அதையும் இன்க்ளூட் பண்ணி நம்மளும் கூட இருந்து கத்து கொடுக்கும் போது அவளும் பிராக்டிக்கலாவே பழகிப்பா. சோ அதே மாதிரி இங்க வாஷிங் மிஷினும் ட்ரையரும் இல்லைன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் லைஃப் ஸ்டைல் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். அதுக்கு என்ன காரணம், நான் ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. இன்னொரு விஷயமும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு நம்ம ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகி ஓவரா டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். மெயினா ஹீட்டர் யூஸ் பண்ணி வார்ம் வாட்டர்ல தலைக்கு குளிக்கவே கூடாதான். ஸோ கண்டிப்பாக 2 டேஸுக்கு ஒன்ஸ், அதாவது பச்சை தண்ணியில் தாங்க குளிச்சே ஆகணும். இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமாக வந்துடும். ஸோ லேண்ட் சைடில் வாழ்கிற மாதிரி ஹில் ஸ்டேஷனில் கேஷுவலாக வாழவே முடியாது. ப்ராக்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய படிக்க வேண்டியதும் இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டும் அப்படிதான். கண்டிப்பாக ப்ரீ பிளான்டு ஃபுட் சார்ட்டும் வேணும். இதே மாதிரி சண்டே ஸ்பெஷல் மினி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெட் டவல் தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஊற வச்சிருக்கேன். வாங்க சாப்பிட்டுட்டே பேசுவோமா? சாப்பாடு மாதிரி இங்க இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். இங்க திடீர்னு மழை பெய்யறதுனால துணியெல்லாம் துவைச்சு அவுட்டோர்ல காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நீங்க எப்படி துணி வாஷ் பண்ணி நீங்க அதை ட்ரை பண்றீங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஃபோல்டபிள் ட்ரையர் யூஸ் பண்றதுல இன்கேஸ் மழை பெஞ்சாலும் அப்படியே ட்ரையரோட தூக்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ துணியும் காஞ்ச மாதிரி ஆயிரும், அதே மாதிரி நனையாத மாதிரியும் இருக்கும். அப்புறம் இங்க மிஸ்டும் ஓவரா இருக்கிறதுனால ஸ்கின்னுமே ட்ரை ஆகி டேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீனை வீக்லி ஒன்ஸ் ரெகுலரா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ எவ்ரி சண்டேவும் குளிக்கிறதுக்கு முன்னால கடலை மாவும் காய்ச்சாத பசும்பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ண இந்த ஹோம்மேட் ஃபேஸ் பேக்கை நாங்க 3 பேருமே 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதும் ஃபேஸ் வாஷ்லாம் போடாம நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சிருவோம். அப்புறம் நிறைய பேர் எங்களோட கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டிருந்தீங்க. லேண்ட் சைட்ல உள்ள மாதிரி எல்லா மெட்டீரியலும் இங்க ரெகுலர் வியர்
ரெகுலரா பண்ணவே முடியாது. மெயினா துவைச்சு ஈஸியா காய வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி மெட்டீரியலா எடுத்து அந்த மெட்டீரியலுக்கு ஏத்த டிசைனை செலக்ட் பண்ணி டெய்லர்ட்ட கொடுத்து டோட்டல் ஃபேமிலிக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி பண்றதுனால துவைக்கிறதும் ஈஸி, அட் த சேம் டைம் காய வைக்கிறதும் ரொம்பவே ஈஸி. ஸோ ஆர்கனைஸ் பண்றதும் ஈஸி ஆயிடும். எல்லாத்தையும் விட நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப யூனிக்கா இருக்கலாம். எப்படி நம்ம ஐடியா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இனிமேதான் முக்கியமான டாஸ்கே இருக்கு. சண்டே மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா வாங்கியிருக்கனா, எதையாவது மறந்துட்டேனா அப்படின்றத செக் பண்ணி ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். என்னடா இது கொடைக்கானல்ல வாழ்றதுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையான்னு நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. டெய்லி வெஜிடபிள்ஸ் வாங்கி சமைக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாதுதான். பட் வீக்லி வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது அது சேஃபா வச்சுக்க கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் தேவைப்படும். ஸோ ஃப்ரிட்ஜ் இருந்தாதான் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் நம்மளோட டெய்லி நீட்ஸுக்கு வெளியே போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜில் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாலே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதோ சத்தம் கேக்குதா? ஐயோ, நம்ம வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டோம் போல. செவனேன்னு இருந்தவங்கள இப்படி கூப்பிட்டு விட்டுட்டோமே. சொன்னேன்ல, ஏதோ மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஸோ இனிமே அவ்வளோதான், எப்போ நிற்கும்னே சொல்ல முடியாது. நம்மள மாதிரி லேண்ட் சைட்ல இருந்து புதுசா வரவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கஷ்டம், அதுக்கப்புறம் இதுவே பழகி போயிடும். இந்த மலைக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்கன் காம்போ வேற லெவல்ல செய்ய போறோம். அதுக்கு முன்னால இந்த மலையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து எல்லாரும் சுட சுட சமைச்சு சாப்பிடுவோமா? வெல்கம் டு அவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி கிச்சன். இந்த மலைக்கு நல்ல கம்மன்னு ஒரு ரூம் ஃப்ரெஷ்னரை வச்சுட்டு சமைக்க ஆரம்பிப்போமா? ஸோ இன்னைக்கு செய்யற சண்டே ஸ்பெஷல் மினி லஞ்ச் என்னன்னா எங்க எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்க கிச்சனை நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு மெயினான காரணமே நம்ம டோரா பாப்பா தாங்க. ஏன்னா அவளுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெஸ்ட் செஃப் ஆகி ரொம்ப யூனிக்கா சொந்தமா பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிச்சு வர கஸ்டமர்ஸுக்கு டிஃப்ரெண்டா சமைச்செல்லாம் கொடுக்கணுமா. இது வந்து பாப்பாவோட பர்த்டே விளாக்ல ரொம்ப டிஃப்ரெண்டா அவளே சொல்லியிருப்பா. அந்த விளாக் நீங்க பார்க்கலன்னா மேல கார்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு செஃப் ஆகணும்னா கிச்சன் ரொம்ப அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு A to Z வெட்டிங் பிளானரா இருக்கிற நாங்க நிறைய புதுசா படிச்சு அதை எங்களோட லைஃப் ஸ்டைல அப்ளை பண்ணி எங்க வீட்டை நாங்களே யூனிக்கா டெக்கரேட் பண்ணி பார்த்தாதான் எங்களை நம்பி வந்து அவங்களோட மொத்த கல்யாணத்தையும் பொறுப்பையும் ஒப்படைக்கிற கிளைண்ட்டுக்கும் வெட்டிங் கப்பலுக்கும் பந்தல்ல இருந்து பந்தி வர ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நியூ லைஃப் ஸ்டைலையும் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அதனால ஒவ்வொரு சின்ன ப்ராடக்ட்டை கூட டிஸ்கிரிப்ஷனையும் ப்ராப்பரா படிச்சு இது நமக்கு செட் ஆகுமான்னு நல்லா யோசிச்சு ஃபைனலா இந்த செட்டப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னால ஒயிட் ரைஸும் தயிரும் அப்புறம் கேரளா ஸ்டைல மலபார் ஹனி சிக்கன் கறியும் செஞ்சிருக்கோம். சரி, அதெல்லாம் ஓகே. எப்ப கிச்சன் டூர் போடுவீங்கன்னு நீங்க திட்டுறது எனக்கு கேக்குது. பட் கூடிய சீக்கிரம் நம்ம கிச்சனுக்கு வச்சிருக்கிற நேமும் அதோட தீமும் என்னன்னு கிச்சன் டூர் vlogல ரிவீல் பண்றோம். அதுக்கு முன்னால எல்லாரும் சாப்பிடுவோம். என்னங்க பார்க்கும் போதே நாக்கு எச்சி ஊறுது இல்ல? அப்போ கூச்சப்படாம உட்காருங்க. ஸோ சண்டே மட்டும்தான் பாப்பா வந்து வீட்டுல எங்க கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவா. மற்ற நாள்லாம் பாப்பா ஸ்கூல்லயே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்ப கேக்குறேன் நெக்ஸ்ட் vlog என்ன வேணும்? ஸோ பாப்பாவோட ஸ்கூல் vlog மேல கார்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மலைக்கு நல்ல ஸ்பைசியா சிக்கன் சாப்பிட்டாச்சு. இப்ப ரிலாக்ஸா ஒரு மூவி பார்ப்போமா? வெல்கம் டு அவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி ஹோம் தியேட்டர் ஸ்டுடியோ பெட்ரூம். இதுதாங்க எங்களோட மெயின் என்டர்டெயின்மெண்ட்டே. ஏன்னா நாங்க எல்லாருமே ஒரு பெரிய மூவி கிரேசஸ். இந்த கூலிங் வெதருக்கும் அமைதியான அட்மாஸ்பியருக்கும் இப்படி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மூவி பார்க்குற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லிடுங்க. படம் பார்த்ததுல
டைம் போனதே தெரியலங்க. மணி இப்போ வந்து 6 மணி ஆயிட்டு. வழக்கமா ஈவினிங் வெளியே அவுட்டிங் போயிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு மழை பெஞ்சதுல வீட்டுல எல்லாருக்கும் செம்மையா டின்னர் பண்ண போறேன். அதுக்கு முன்னால எல்லாரும் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிருவோம். டோரா பாப்பா இன்னைக்கு வெளியே போக முடியாததுனால எனக்கு முன்னாடியே சீக்கிரமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்க அப்பாவை எந்திரிக்க விடாம படுக்க வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் அரை தூக்கத்துல கவனிக்கிற மாதிரியே அவளுக்கு நல்லா கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் குட்டீஸோட அட்ராசிட்டி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஒரு பிளஸ் என்னன்னா, நாங்க யூஸ் பண்ண சோப்புல இருந்து காஸ்மெட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கேயே கெமிக்கல் யூஸ் பண்ணாத நேச்சுரல் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸாவே வாங்கிக்கலாம். இங்க கொடைக்கானல்ல லிஸ்க் சாக்லேட் ஃபேக்டரின்னு ஒரு பெரிய ஷோரூம் நம்ம பாப்பா ஸ்கூல் போற வழியில இருக்கு. நாங்க அங்கதான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ஈவினிங் நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ட்ரீட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நாயுடுபுரத்துல இருக்கிற நந்தினி ஸ்டோர். இங்கதான் நாங்க எப்பவுமே கிராசரிஸ் எல்லாம் வாங்குவோம். பொதுவா இந்த ஊர் சைட்ல எல்லாம் வந்து அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நாங்களும் இப்போ இங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டோம். சரி வாங்க, மணி 7 ஆயிருச்சு, இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போய் லைட் எல்லாம் போட்டுட்டு இந்த நைட் ஆம்பியன்ஸை கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுவோமா. வழக்கமா சண்டேனா டோரா பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு விளையாட வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு மழை பெஞ்சதுனால யாருமே வரல. அதனால அவங்க அப்பா சிக்கிட்டாங்க. அவளுக்கு வேற வழியே இல்லாம பாப்பா கூட உட்காந்து பிசினஸ் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதே சண்டே அப்படியே பிஃபோர் மேரேஜ் ரீவைண்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு 10 மணி ஆயிரும். ஆனா இப்போ எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லாத ஊர்ல எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம பாப்பா கூட உட்காந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்ல சாக்ரிஃபைஸ்ன்றது லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஜென்ஸும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இதை சகிச்சுக்கிறதும் என்ஜாய் பண்றதும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு. எது எப்படியோ மேரேஜ் லைஃபை பொறுத்தவரை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போதான் லைஃபை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுது. ஸோ டைம் இப்போ கரெக்டா 8:30 மணி ஆகுது. எல்லாருக்கும் செம்மையா வயிறு பசிக்குதுல, டோன்ட் வரி, நல்ல முருன்னு தோசை ஊத்தி தொட்டுக்க ஆஃப்டர்நூன் வச்ச கேரளா ஸ்டைல் மலபார் ஹனி சிக்கனை சுட வச்சு தோசை மேல ஊத்தி தரேன். இந்த காம்போ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாத்தையுமே எங்க கூட இருந்து பாக்குற உங்க எல்லாருக்கும் நாங்க நல்லா கொடைக்கானல் குளிர்ல லைஃப் ஸ்டைல நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தெரியும். பட் அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு A to Z கப்பல் வெட்டிங் பிளானர், அது மட்டும் இல்லாம ஒரு கப்பல் சர்ப்ரைஸ் பிளானர் எங்களோட பிசினஸ் பேஜ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னும் டீட்டெயிலா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க ஹவுஸ் வார்மிங் செரிமனி வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம். மேல கார்ல லிங்க் கொடுக்கறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னும் எங்களை பத்தி டீட்டெயிலா புரியும். அப்புறம் நாங்க எல்லா வெட்டிங் ஈவெண்ட்டுமே கான்சென்ட்ரேட்லாம் பண்ண மாட்டோம். ரொம்ப கஷ்டமான யூனிக்கான ப்ரொஃபஷனலான வெட்டிங்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இது எங்களுக்கு ஹாஃப் சீசன். ஸோ இந்த ஹாஃப் சீசன்ல நெக்ஸ்ட் சீசனுக்கு வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு செக்லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவெண்ட்ஸை கண்டிப்பா கிளைண்ட் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அவுட்புட்டை கொடுக்கணும்னு கடவுள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு வேற லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். தெரியல, இந்த vlog-அ பாக்குற நீங்க கூட எங்க ஈவென்ட் ஸ்டைல படிச்சு போய் எங்களுக்கு ஒர்க் கொடுக்கலாம். நம்பிக்கை தானேங்க எல்லாமே. என்னங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த சண்டே ரொட்டீன் மூலமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு, நெக்ஸ்ட் என்ன vlog போஸ்ட் பண்ணலான்னு கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னால இந்த நாளை நமக்கு எல்லாமே சந்தோஷமா கொடுத்ததுக்கு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நல்ல ஒரு மிட் நைட் மெலோடியா கேட்டுட்டு பீஸ்ஃபுல்லா தூங்குவோமா.
இதே மாதிரி இன்னொரு மோஸ்ட் வாண்டட் vlog-ஓட உங்களை வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் தூங்குங்க. குட் நைட் எல்லாருக்குமே. ஸ்வீட் ட்ரீம்ஸ்.